ட்ரஸ்ட் எக்ஸாம் 2023-24 கல்வியாண்டில் கேட்கப்பட்ட அறிவியல் வினாவிற்கான விடைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், காந்த அச்சு ஆனது புவியின் அச்சிற்கு சாய்வாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு காந்த அச்சு 10 டிகிரி முதல் 15 டிகிரி வரை சாய்வாக அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, வில்லியம் கில்பர்ட் என்பவரால் முதலாக உருவாக்கப்பட்ட நிலைமின்காட்டி டேஸ் என்று அழைக்கப்பட்டது. வெர்சோரியம். அடுத்த கேள்வி, குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லிய தன்மையானது டேஸ் வினாடிகளுக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். 10⁹. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வெப்ப ஆற்றல் காரணமாக பொருட்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றம் கொடுக்கப்பட்டுள்ள பொருந்தாதது திரவம் வாயுவாக மாறுதல், படிதல் அப்படின்றது தான் நமக்கு பொருந்தாத ஒன்று. அடுத்த கேள்வி, இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையகம் IDSN அமைந்துள்ள இடம் கர்நாடகாவில் உள்ள பைலாலு. அடுத்த கேள்வி, ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 500 ms/-1 வேகத்தை கொண்டுள்ளது. ஒளியின் அலைநீளம் என்ன அப்படின்னா 10 மீட்டர். மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் பரப்பு இழுவிசை. அடுத்த கேள்வி, ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்ட 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை 5. நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்ப மதிப்பு 540 கலோரி/கிராம். அடுத்த கேள்வி, பொறுத்துக. உற்பத்தி வாயு CO+N2, நிலக்கரி வாயு H2+CH4+CO, நீர்வாயு CO+H2, உயிரி வாயு CH4+CO2. ஆப்ஷன் 2. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் செம்பழுப்பு நிற வாயு எது அப்படின்னு கேட்குங்க. நைட்ரஜன் டை ஆக்சைடு. அடுத்த கேள்வி, துரு என்பதன் வேதி வாய்ப்பாடு Fe2O3HH2O அப்படின்னு தான் துரு என்பதற்கான வேதி வாய்ப்பாடு. கூற்று காரணம், வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கி மெக்னீசியாவின் பால்மம் உதவுகிறது. காரணம், மெக்னீசியாவின் பால்மம் வலிமை குறைந்த காரமான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை கொண்டுள்ளது. கூற்றும் சரி, அதற்கான காரணமும் அதை விளக்குகிறது. ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி, விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது கந்தக அமிலம். அடுத்த கேள்வி, பின்னக்காய்ச்சி வடித்தலில் 175 டிகிரி செல்சியஸ் முதல் 325 டிகிரி செல்சியஸில் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் உபப்பொருள் மண்ணெண்ணெய். அடுத்த கேள்வி, வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள் டேஸ் எனப்படும் ஐசோடோப்புகள். அடுத்த கேள்வி, லைக்கன் என்பது டேஸ் மற்றும் டேஸ் உயிரிகள் ஒருங்கிணைந்த ஓர் அமைப்பாகும். பாசி மற்றும் பூஞ்சை உயிரிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு தான் லைக்கன்கள். அடுத்த கேள்வி, பிரியான்கள் நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை, ஏனெனில் அவை DNA மற்றும் RNAவை கொண்டிருப்பதில்லை. அடுத்த கேள்வி, பொறுத்துக. கோனிஃபெரல்ஸ் கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள். சைக்கடேல்ஸ் நேரான கிளைகள் இல்லாத சிறிய தாவரங்கள். நீட்டேல்ஸ் சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். ஜிங்கோயேல்ஸ் விசிறி வடிவ இலைகளை உடைய தாவரங்கள். ஆப்ஷன் 4. அடுத்த கேள்வி, மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஏகோலை பாக்டீரியா. 46. அடுத்த கேள்வி, உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை ட்ரைகோடெர்மா விரைடு. அடுத்த கேள்வி, விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மட்கச் செய்ய பயன்படுவது குளோரெல்லா பைரினாய்டோசா. அடுத்த கேள்வி, பொறுத்துக. கன்ஜங்டிவான்றது நமக்கு கண்களை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்க உதவுகிறது. அக்வஸ் திரவம் லென்ஸுக்கும் விழிலென்ஸ் படலத்துக்கும் ஊட்டம் அளிக்கிறது. கண் பாவை ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புகிறது. ஸ்க்ளீரா கண்ணின் உள்பாகங்களை பாதிக்கிறது. ஆப்ஷன் 3. அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளது என்பதை தீர்மானிக்கும் சரியான காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250 குறைவாக இருந்து 3 ஆண்டுகளில் 25% அதிகமாக குறையக்கூடிய நிலை. அடுத்தது,
சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 80%க்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலை தான் வந்து என்னம்னா ஒரு இனம் அழியும் தருவாயில் உள்ளதை குறிக்கக்கூடிய காரணிகள். அடுத்து கேள்வி, டேஸ் கண்ணின் பாவையை அகலமாக்குகின்றன? ரேடியல் தசைகள். இந்த 25 கேள்வி சயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து வந்து நம்ம சோசியல் கேட்குறத பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.